தமிழ்நாட்டுக்கு மும்மொழி கொள்கை வரப்போகுதா? பிஎம் ஸ்ரீ திட்டத்தை இந்த இடத்துல நடைமுறைப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படிங்கிற நிறைய கேள்விகள் எழுந்துட்டு இருக்கு. ஆனா தமிழக முதலமைச்சரை நாங்க போய் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய மாணவர்கள் அமைப்போட ஏபிவிபி நிர்வாகிகள் ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க போய் முதலமைச்சர் அவர்களை பார்த்து சந்திச்சு பேசணும், பிஎம் ஸ்ரீ திட்டத்தை பத்தி நிறைய விஷயங்களை சொன்னோம், இது ஆராய்ச்சி பண்ணி முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருக்க சாத்தியக்கூறுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நாங்கள் யோசிச்சுட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக நடைமுறைக்கு சாத்தியம்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை இந்த பேட்டியில் தெரிவிச்சிருக்காரு. இப்போ என்ன பேசப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னா, புதிய முதலமைச்சர் புதுசாக பதவி ஏற்றிருக்காரு அப்படிங்கிற நிறைய விஷயங்களை தாண்டி இப்போ பிஎம் ஸ்ரீ திட்டம் அப்படிங்கிறது திமுக ஆட்சியில் இருக்கும்பொழுது உள்ளேயே வர முடியாமல் இருந்துச்சு. மும்மொழி கொள்கை அப்படிங்கிறதுக்கும் கடுமையான எதிர்ப்புகள் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான ராஜ்மோகன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மும்மொழி கொள்கைங்கிறது சாத்தியம் கிடையாது, 2 மொழிகள் மட்டும்தான் இருக்க போகுது, நீங்க ஹிந்தி திணிப்பு உள்ள வரப்போகுது அப்படிங்கிற யோசனைகளுக்கெல்லாம் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ் அமைப்பினரே டைரக்டா முதலமைச்சரை பார்க்கறது அப்படிங்கிறதுலாம் தான் இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது, இப்ப நடந்துட்டு இருக்கு, இது என்ன புதுசா இருக்கு, அப்ப பிஎம் ஸ்ரீ திட்டம் செயல்படுமா அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்கு. பிஎம் ஸ்ரீ திட்டத்தினுடைய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.